காற்றை நீ காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய். நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் என்று ஒரு சிறு உள்ளம் கையளவு மேகம் கூட உனக்கு தென்படாமல் போகலாம். விசுவாசத்தை விட்டுடாத, தைரியமாயிரு. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். எவ்வளவு நாள்ல செய்வார்? உன் விசுவாசத்தின் நிமித்தம் கண்ணடைச்சு திறக்க முன்னாடி செய்வார். உனக்கு செய்வாருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லையா? விசுவாசம் இல்லையா? உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதர், கார்மேகம் உண்டாயிடுச்சுன்னா கூட இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும் என்று சொல்லலாம். வாய்ப்பே இல்லையே பிரதர், வாய்ப்பே வேணாம் சிஸ்டர். ஹல்லேலூயா. சூழ்நிலையே சரியில்லை, சரியில்லாமையே போட்டும் பரவாயில்ல. என் வாழ்க்கையில இனிமே இப்படி ஒன்று நடக்காது, ஆசீர்வாதம் வராது, நன்மைகள் வராது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை. வறண்டு போன, நின்று போன, கெட்டு போன, நஷ்டமடைந்த வாழ்க்கையே முற்று பெற்றதென்று முடிவெழுதிய கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரினால் நிரம்பும், ஆசீர்வாதத்தால் நிரம்பும். நீ போதும் 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 என்று சொல்லும் அளவிற்கு உன் பள்ளத்தாக்கை நிரப்பி தருவேன். உன் ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீரை தருவேன், ஆகாரத்தை தருவேன். நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்.